ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கண்ட்ரோல். இது ஒரு த்ரில்லர் மூவி. இந்த மூவி 2022 வந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஒரு சின்ன ரூமில் ஒரு சேரில் மயங்கிற நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நினைவு திரும்பினதும் அவங்க எப்படி இங்கே வந்தாங்கங்கிற எந்த ஞாபகமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட தலை மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். அதுலேருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்கும். அவங்க ஒரு டாஸ்க்கை இவங்களை பண்ண சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அவங்க எப்படி இங்கே வந்தாங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியாது. இவங்க கேட்குற எந்த பதிலுக்கும் அந்த ஸ்பீக்கர்லேருந்து பேசுகிறவங்க இந்த ஆன்சரும் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க ஹீரோயினை பண்ண சொல்கிற டாஸ்க் என்னென்னா, ஹீரோயினோட சேருக்கு பக்கத்துலேயே ஒரு டேபிள் இருக்கும். அதில் ஒரு பென்சில் இருக்கும். அதை இவங்க தள்ளி விடணும். அது மட்டும் தான் இவங்களோட டாஸ்க்கே. அதுக்கு முன்னாடியே டைமர் ஓடிட்டுருக்கோம். அந்த டைமர் முடியறதுக்குள்ளே ஹீரோயின் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த ரூம் ரெட் கலரில் மாறிடும். டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் அந்த ரூம் மறுபடியும் ஒயிட் கலரில் மாறும். ஹீரோயின் அந்த வாய்ஸ் சொன்ன மாதிரியே அந்த பென்சிலை அந்த டேபிள்லேருந்து தள்ளியும் விட்டுருவாங்க. இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் ஆன அப்புறம் அவங்கக்கிட்ட ஏதோ கொஷின் கேட்க ஹீரோயின் போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு சவுண்ட் கேட்கும். அவங்க மயங்கிடுவாங்க. இப்போ கண்ணை திறந்து பார்க்குறப்போ ஹீரோயின் ஒரு பீச்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்களோட பொண்ணு பீச் மண்ணில் விளையாடிக்கிட்டு இருப்பா. இப்போ மறுபடியும் அங்கே கண்ணை மூடி திறக்கிறப்போ பழைய ரூம்குள்ளேயே அவங்க இருக்காங்க. இப்போ மறுபடியும் அந்த வாய்ஸ் அவங்கள அதே டாஸ்க் தான் பண்ண சொல்லுது. அந்த டேபிளில் இருக்க பென்சிலை கீழே தள்ள சொல்லி. ஆனால் இந்த தடவை ஹீரோயினோட கையும் அவங்களோட பாடியும் அந்த சேரில் கட்டியிருக்கும். கையில் கட்டியிருந்ததை கஷ்டப்பட்டு அவுழ்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலில் இருக்க ஷூ எடுத்து அந்த பென்சிலை இங்கேருந்தே தூக்கி போட்டு கீழே தள்ளிடுவாங்க. மறுபடியும் அந்த வாய்ஸ் கிட்ட இவங்க ஏதோ கொஷின் கேட்கறதுக்குள்ளே இவங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டு அங்கேருந்து மயங்கி மறுபடியும் அந்த பீச்சுக்கே போயிடுவாங்க. இப்போவும் அவங்க குழந்தை அதே மாதிரி அந்த பீச் மண்ணில் விளையாடிக்கிட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் அங்கே மயங்கி அந்த ரூமுக்குள்ளேயே திரும்பி கண்ணை திறக்கிறாங்க. இந்த தடவை அந்த டாஸ்க்கை பண்ண சொல்லி மறுபடியும் அந்த வாய்ஸ் சொல்லுது. ஆனால் ஹீரோயின் இனிமேல் நான் கேட்குற எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லலைன்னா நான் எந்த டாஸ்க்கும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த டாஸ்க்கை பண்ணலைன்னா உங்கள் குழந்தைய கொண்டுடுவோன்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. என்னோடய குழந்தை உங்ககிட்ட இருக்குன்னா என்கிட்ட பேச வைங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவங்க குழந்தையும் ஹீரோயின் கிட்ட வாய்ஸ் மூலியமாக பேசுகிறாங்க. அவங்க குழந்தையோட வாய்ஸை கேட்ட அப்புறம் அவங்க குழந்தைய காப்பாற்றுறதுக்காக இந்த டாஸ்க் பண்ண ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. இப்போவும் அதே டேபிளில் இருக்க பென்சிலை கீழே தள்ள வேண்டிய டாஸ்க் தான். ஆனால் இந்த தடவை அந்த டேபிள் கிளாஸ் டோருக்கு பின்னாடி இருக்குது. ஹீரோயின் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த கிளாஸ் டோரை அவங்களால உடைக்கவே முடியல. டைமரும் போயிட்டே இருக்குது. கடைசியாக 3 செகண்ட் தான் இருக்கும். அப்போ வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் அந்த கிளாஸ் டோருக்கு பக்கத்தில் போய் மூவ்னு கத்துவாங்க. அவங்க கத்துனோடனே அந்த பென்சில் கீழே விழுந்துடும். இப்போ மறுபடியும் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆனோன்னு அந்த ரூம் ஒயிட் ஆகி ஹீரோயினுக்கு ஒரு சத்தமும் கேட்டு அவங்க மயங்கி அந்த பீச்சுக்கு போகிறாங்க. மறுபடியும் மயக்கம் தெளிஞ்சு இந்த ரூம்குள்ளேயே வராங்க. இந்த தடவை அவங்க கூட ஒரு பையனும் இருப்பான். ஹீரோயின் மட்டும் அந்த சேரில் கட்டின நிலையில் இருப்பாங்க. ஆனால் அந்த பையன் ஃப்ரீயாக தான் இருப்பான். அவன் இவங்களோட ஹஸ்பண்ட்னும் சொல்லுவான். ஆனால் அவங்களுக்கு அப்படி எந்த ஒரு விஷயமும் ஞாபகமே இருக்காது. ஆனால் ஹீரோயின் கையில் ஒரு ரிங் இருக்கும். அதுதான் அவங்களோட வெட்டிங் ரிங்னு அவன் சொல்வான். இப்போ ஹீரோயினுக்கும் கொஞ்சமாக பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இப்போ மறுபடியும் அந்த வாய்ஸ் பேச ஆரம்பிக்குது. மறுபடியும் இவங்கள ஒரு டாஸ்க் பண்ண சொல்லுது. இந்த தடவை முன்னாடி தான் டேபிள் இருக்குது. அதில் இருக்க பென்சிலை ஹீரோயின் உடைக்கணும். ஆனால் ஹீரோயின் அந்த சேரில் கட்டி இருக்கிறதுனால இந்த டாஸ்க்கை அவங்களோட ஹஸ்பண்ட் பண்ணுவார். ஆனால் அவர் பண்ணக்கூடாதுன்னு அந்த வாய்ஸ் சொல்லும். இப்போ ஹீரோயின் தான் பண்ணணும். ஆனால் அவங்க அந்த சேரில் கட்டியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஹீரோயின் அந்த பென்சிலை கீழே தள்ளினதே அவங்க மைண்ட் கண்ட்ரோல் வச்சு தான். அதே மாதிரி கடைசி செகண்ட்ஸ் இருக்கிறப்போ அவங்க மைண்ட் கண்ட்ரோலால் அந்த பென்சிலை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த பென்சிலை உடைக்கவும் செஞ்சு அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட்டும் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரையும் யார் இந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. இங்கேருந்து ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் தப்பிச்சு வெளியே போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரி லைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பாய் ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.